அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின். ஃபாதர் சன் ஏஜை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் கொஸ்டின். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ஒரு மாடல் வரும் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் அண்ட் சன் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 4:1. அப்பா ஏஜ் பையன் ஏஜ் விட 4:1 மாதிரி தான் இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த ரேஷியஸ் வில் பி 3:1. 5 வருஷம் கழித்து 3:1 மாறுது. இப்போ அந்த தப்பானுடைய வயசு என்ன, பையனோட வயசு என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கொஸ்டின்? ஃபஸ்ட் என்னது இருக்குது? ஃபாதர் ஏஜ் இஸ்டு சன் ஏஜ் ஈக்குவல் டு 4:1. அப்போ இந்த இப்படி 2 இஸ்ட்டு வரும்போது இதை உள்பெருக்கலும் வெளிப்பெருக்கலும் சமம். இப்போ பெருக்குங்க. இப்போ எஃப் ஈக்குவல் டு 4s. அப்போ எஃப் மைனஸ் 4s ஈக்குவல் டு 0. இது 1ஆம் நம்பர் சொல்யூஷன். அடுத்த சொல்யூஷன் பார்க்குறோம். 5 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு 7 வயசு கூடுது, 5 வயசு கூடுது. இஸ்ட்டு சன்னுக்கு 5 வயசு கூடுது. என்னது? 3:1. இப்போ பெருக்கிறோம். இப்போ எஃப் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3s ப்ளஸ் 15. எஸ் இந்த பக்கம் கொண்டு வரோம், 5 அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ எஃப் மைனஸ் 3s ஈக்குவல் டு 15 மைனஸ் 5. அப்போ எஃப் மைனஸ் 3s ஈக்குவல் டு எத்தனை? 10. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிக்கிறோம். எஃப் மைனஸ் 4s ஈக்குவல் டு 0. எஃப் மைனஸ் 3s ஈக்குவல் டு 10. இதில் வந்து என்ன பண்ணுறோம்? இதை கழிக்கிறோம். இதை கழிச்சா என்ன வருது? மைனஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. அப்போ எஸ் ஈக்குவல் டு 10. அப்போ சன்னோட வயசு எத்தனை? 10. இப்போ சன்னோட வயசுக்கு 10னா ஃபாதர் வயசு எத்தனை? 40. இப்போ சன்னோட ஏஜ் வந்து 10, ஃபாதர் ஏஜ் 40. 5 வருஷம் கழிச்சு இவருக்கு 15, 45. அப்போ 3:1 வயசு வருது. கண்டிப்பாக இந்த கணக்கு வந்து எல்லோரும் பாருங்கள். இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கண்டிப்பாக மாடல் வரும். எல்லோரும் இதை படிங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.